ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமோட ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் வந்து 7 மாதம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆன்சர் கீ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீயில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஒரு 18 கொஸ்டினில் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 13 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 13 கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சி தப்பாக எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒன்று கொஸ்டின்லேயோ இல்லைனாக்கா அந்த ஆப்ஷன் சாய்ஸ்லேயோ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. இல்லைனா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆல் தி அபோவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டினில் பிஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 68வது கொஸ்டினில் ஏபிசி 3 ஆப்ஷனில் எது நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆல் அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஸ்டின் வந்திருக்குன்றனால அந்த 13 கொஸ்டினுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக எடுக்கணும் அப்படின்றதுனாலேயே நிறையா கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியே தப்பாக எடுத்துடுறாங்க. ஒரு 200 கொஸ்டினில் 13 கொஸ்டின் தப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இந்த 13 கொஸ்டின் கரெக்டாக எடுத்திருந்தால் அதில் மார்க் எடுத்திருந்தாங்கனாக்கா கட் ஆஃப் அப்படின்றது எல்லாருக்குமே நிறையாவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் கொஸ்டினே தப்பாக இருக்குன்றனால எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கிராப் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஃபைனல் ஆன்சர் கீ பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்துட்டு நீங்கள் ஒரு மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வரப்போ அதில் மார்க் சேஞ்ச் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு சொல்லி இதில் தெரிஞ்சிடும். நீங்கள் கணக்கு பண்ணி இந்த மார்க்கு இந்த ஆன்சர்ஸில் மாறி இருக்கலாம். அதனால் இந்த ஆன்சர் கீயும் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் 13 கொஸ்டின் தப்பாக எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணது டிஎன்பிஎஸ்சி கிட்ட ஒரு முன்னேற்றம் தெரியுது. தொடர்ந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாக்கா அந்த ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லாருக்குமே கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. இதை எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபைனல் ஆன்சர் கீ பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் 2026 குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான், ஓகேவா? ஆனுவல் பிளானருக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க ஆரம்பித்தா எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியுன்றதுனால சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னாக்கா அட்வான்ஸாக இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டு இருக்கு. 24/11/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த ஆன்லைன் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்சஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியே அந்த புக் இருக்கும். தமிழுக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு புக் மட்டுமே படித்தாலே போதும். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே டாபிக்ஸ் வைஸாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20 டாபிக் கிட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும். அந்த டாபிக் எல்லாத்துக்குமே A to Z ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட்டோட. அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூலில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ செப்பரேட்டாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்லேருந்து ஜிஎஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப் கொடுப்போம். புக் பேக் கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருக்க வேணாம், அதிலேயே படிச்சிடலாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக். ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து பாலிட்டியில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு ஐடியலான புக்காக இருக்கிற மாதிரி பாலிட்டி புக் ரெடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பாலிட்டிக்கு படித்தா போதும். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் சொல்லப்போனால் குரூப் 4 குரூப் 2 2 எக்ஸாமுமே நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நவம்பர் 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். பேட்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பேட்சை பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இந்த பிடிஎஃப்லேயே அதோட ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு, என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட்டோட கண்டக்ட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு படிக்க போகிறீங்கன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே போதும். கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.